பிரைட்டாச்சி RMKV வெட்டிங் சில்க்ஸ் அன்றும் என்றென்றும். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன் கோவை. அகோரி கலையரசன் அவ்வளவுதான் டெத்து. 25 வயசுல அகோரியா ஆகி ஆடு நாடி இப்ப அடங்கிட்டீங்க. ரத்த கொதிப்பு இப்பதான் அடங்கி இருக்கு. மக்கள்லாம் உங்களை பார்த்து பயந்தாங்க. பட் உள்ளுக்குள்ள உங்களுக்கு ஐயோ நம்மளே ஜுஜுபி நம்மளை பார்த்து பயப்படுறாங்களா அப்படி எதுவும் நினைச்சீங்களா? கொஞ்சம் வாயை கம்மி பண்ணிருக்கலாமோ அப்படின்ற ஃபீல் அப்புறம் தான் நினைச்சேன். உங்களுடைய ஜடா முடி எங்க? காசியில போய் ரிமூவ் பண்ணிட்டு வந்துட்டு அப்பயும் முடி எடுக்கும் போது அவ்வளவு அழுகுறேன். நான் அகோரி பிணத்தை சாப்பிடுவேன், பிணங்கள்ல மேல டான்ஸ் ஆடுவேன் அப்படின்னு நீங்களே உங்களை நம்பினது அது ஒரு மாயை அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. அது உண்மை இல்லை. ஆனா மென்டலிலாம் பயங்கர அஃபெக்டட். நான் என்னால என்ன பண்றதுன்னு டெய்லி அழுதுட்டே இருப்பேன். நான் ஒரு ரூம்குள்ளேயே இங்கிட்டு வாக் பண்ணிட்டே இருக்கேன். ஒரு ஹோட்டல்ல கூட இன்னைக்கு வரைக்கும் நம்ம உட்காந்து நிம்மதியா சாப்பிட முடியல. இப்படி இருந்தவர் இன்னைக்கு இப்படி ஆயிட்டீங்களா அப்படி எல்லாம் கேட்கும்போது இன்னும் மன உளைச்சி. இடையில அட்டம்ப்ட்லாம் நிறைய. அகோரி கலைன்னு பேர் எடுத்ததுனால நீங்க வெள்ளி சூனியம் பண்ணிடுவீங்க, செய்வனை பண்ணிடுவீங்க அப்படின்னு நினைக்கிறாங்களா? அவங்கள பயப்படுறாங்க மேடம். ஆகணும் தாடி மீச. ஏன்னா நமக்கு மட்டும் வரவே மாட்டேங்குதுன்னு செங்கல் எடுத்து தேய்ச்சி பாக்குறது, வெங்காயத்தை எடுத்து அந்த டிப்ஸ் எல்லாம் பார்த்து என்னென்னமோ பண்ணி பார்ப்பேன். பாடியில இருந்து டீத்ல இருந்து எல்லாத்தையுமே மாத்துறேன். ஃபுல்லா டோட்டலி சேஞ்ச். இப்போ நான் மைக்கேல் ஜாக்சன் மாதிரி ஆக போறேன். ஐயோ, அவருக்கு கடைசியில் என்னாச்சு தெரியுமா? அதிகமா எத்தனை லட்சம் மாச வருமானம் வந்திருந்தது? 4 லட்ச ரூபா வரைக்கும் இருக்கு. இப்போ அக்கா ஒரு 10 ரூபா கொடுக்கா. 3 பிள்ளைங்களையும் பாத்துக்கிறது பிரகாதா. எல்லாமே அவங்க தான் இன்சார்ஜ், எல்லாமே அவங்க தான் பாத்துக்கிறாங்க. நான் எந்த சப்போர்ட்டுமே பண்றது இல்லை. ஓகே, குழந்தைங்க என்ன பேசினாங்க? போயிட்டே இல்ல அப்படின்னுவா. ஒரு நாளை கடக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்பெல்லாம் எவனுமே கண்டுக்கவே இல்லை. அகோரின்னு வந்தோடனே பிரபல நாட்டுப்புற கலைஞர் கலையரசன் 2 அகோரி ஆயிட்டாரு அப்படிங்கறதுலதான் பெருசா போக்கஸ் பண்ண ஆரம்பிச்சேன். இதே போக்கஸை எனக்கு அப்ப கொடுத்திருந்தானா, அந்த நேம் அப்ப கொடுத்திருந்தானுங்கன்னா இனிமே நல்லா இன்னும் நிறைய பேரை நான் உருவாக்கி இருப்பேன். கலைத்துறையில இன்னும் நிறைய சாதிச்சிருப்பேன், நிறைய கொண்டு வந்திருக்கலாம். உங்களோட இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக அகோரி கலை டு நாட்டுப்புற கலைஞர் டாக்டர் கலையரசனா மாறுறதுக்கு தான் இந்த சர்ஜரி பண்ணீங்களா? ஏன் அதுக்கு இல்ல மேடம், ஆக்சுவலி அதாவது நான் இப்ப இருக்கிறது ரொம்ப ஒரு பட்டிக்காடுன்னு வச்சுக்கோங்களேன். வெத்தலை போடுற கிளவி கூட கையை இப்படி வச்சுட்டு யாருப்பா அகோரி கலையரசன் அப்பா வருது அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. பிரைவசி டோட்டலா போச்சு. இவர் இங்கே வந்திருக்காரு, இவர் ஏன்டா இங்கே சுத்துறாரு, அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஆல்ரெடி காதல், கல்யாணம், 3 குழந்தைங்களுக்கு எல்லா ப்ராசஸும் முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ அந்த அளவுக்கு ஒரு வெறி வரதுக்கான காரணம் என்ன? வச்சே ஆகணும் தாடி மீச. ஆமா, இல்ல எனக்கெல்லாம் அந்த டிப்ரெஷன் நிறையவே இருந்துச்சு. எங்க அப்பா 55 வயசுக்கு மேலதான் இப்ப இறந்தாரு. அப்பதான் அவருக்கு மீசையே லைட்டா எட்டி பார்த்துச்சு. நான் 7th படிக்கும் போதே என் கூட இருக்கவே அப்பயே 4 விலை தகப்ப மாதிரி மட்டும் பியர்டு வச்சிருப்போம். ஏன்னா நமக்கு மட்டும் வரவே மாட்டேங்குதுன்னு செங்கல் எடுத்து தேய்ச்சி பாக்குறது, வெங்காயத்தை எடுத்து அந்த டிப்ஸ் எல்லாம் பார்த்து என்னென்னமோ பண்ணி பார்ப்பேன். பிரகாத கிண்டல் பண்ணிருக்கா தாடி மீச இல்ல. என் துணைவியாருக்கு பியர்டு பிடிக்கவே பிடிக்காது. கொஞ்சம் தான் அந்த மீசை எட்டி பார்க்கும். அதுக்கே எங்க துணைவியார் பாடுறா வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. இதை இப்ப பார்த்தாலே என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. சுத்தமாவே பிடிக்காது. பியர்டு இருக்கவங்களையும் பிடிக்காது, பியர்டு எனக்கு இருந்தாலும் பிடிக்காது. சோ உங்களுக்கு பியர்டு வளர்றதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க? பியர்ட் டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிறது பின்னாடி நம்ம ஹேரை ஃபுல்லா ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஃபுல்லா சேவ் பண்ணி எடுத்துட்டு அதுல இருக்க அந்த ஒரே இடத்துல எடுக்க மாட்டாங்க. இப்ப எடுத்துட்டாங்க இல்லையா, இந்த முடி வளராது எனக்கு பின்னாடி. வேரோட அந்த ஃபாலிக்ஸ் எடுத்து இங்க ஃபுல்லா அட்டாச் பண்ணிட்டாங்க. ஸோ இது பண்ணும்போது கொஞ்சம் எனக்கு பெயின் இருந்துச்சு. லோக்கல் அனஸ்தேசியா கொடுத்து தான் பண்ணாங்க. ஒரு 120 ஊசி போட்டிருப்பேன் மூஞ்சில மட்டும். சர்ஜரின்னு நம்ம கண்டுபிடிக்கவே முடியாத அளவுக்கு. ஏன்னா அவங்க அந்த ஹோல் போடுறதே பாத்தீங்கன்னா டைமண்ட்ல தான் போடுறாங்க. வைர ஊசி இல்லையா? ஆமா, வைரம். அது டைமண்ட் அதுல அந்த ஸ்டோன்ல தான் அந்த ஹோலே போடுவாங்க. அந்த ஹோல் ஃபுல்லாமே ஆக்சுவலி எனக்கு 2 டேஸ் அந்த ட்ரீட்மெண்ட் நடந்துச்சு. ஃபுல்லாவே பண்ணி மூஞ்சிலாம் அப்படி விகாரம் ஆயிடுச்சு. எனக்கு பார்க்கவே எனக்கே பயமா இருந்துச்சு. ஃபுல்லாவே அது இந்த இடத்துலலாம் சென்சிட்டிவ் பிளேஸ்ங்கிறதுனால ரொம்பவே பெயின் இருந்துச்சு. பட் அவங்க நல்லா பண்ணி கொடுத்தாங்க. அதனால எனக்கு எதுவுமே தெரியல. அப்புறம் இது இப்போ ஃபுல்லாவே விழுந்துடும். ஆக்சுவலி இது ஃபுல்லாமே கொட்டிட்டு தான் 120 டேஸ்க்கு அப்புறம் தான் திருப்பி க்ரோத் ஆகும். சும்மா தானே ஒட்ட வச்சிருக்காங்க. இப்போ தலகாணிலையோ இதுலயோ நம்ம உரசிட்டாலோ அந்த கிராஃப்ட் விழுந்துருச்சுன்னா அப்போ அந்த இடத்துல வளராது. இப்போ அந்த இடம் பேட்ச் ஒர்க் ஆயிரும். ஸோ அதனால கவனமாவே பார்த்து அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பேன். நான் 1 ஹவருக்கு ஒரு தடவை அந்த செலைன் அடிச்சுட்டே இருக்கணும். சோடியம் குளோரைடு அடிச்சுட்டே இருந்தா தான் இது அப்படியே அட்டாச்சா வேறு அப்படியே பிடிச்சி மரமா நிற்கும். ஸோ இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த ட்ரீட்மெண்ட் முடிச்சிருக்காங்க இல்லைங்களா, ஒரே நேரத்தில் எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே பண்ண முடியாது. எனக்கு நான் ஃபுல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், பாடியில இருந்து டீத்ல இருந்து எல்லாத்தையுமே மாத்துறேன். நான்
ஃபுல்லா டோட்டலி சேஞ்ச். கடவுள் கொடுத்த ஒரு முகத்தை ஏன் மாத்தணும்? கலை full-ஆ? வந்து கம்பேக் கொடுத்தா அது வேற. கலை வந்து ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டே இருக்கணும், எதுக்கு? அடுத்தடுத்து புதுமை ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருக்கலாம் அப்படின்னு. ஸோ இப்போ வந்து நான் மைக்கேல் ஜாக்சன் மாதிரி ஆக போறேன். ஐயோ, அவருக்கு கடைசியில என்னாச்சு தெரியுமா? இறந்துட்டாரு. இன்னும் என்னெல்லாம் பண்ணணும்னு ஐடியா வச்சிருக்கீங்க? ஸ்கின்னு ஆ. கண்ணு மட்டும் தான் இந்த கண் இருக்கும்னு நினைக்கிறேன். ஜனவரி வரைக்கும் எனக்கு இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாமே எனக்கு ட்ரீட்மெண்ட் தான். ஐயோ, லிப்பு கூட மாத்திருந்தேன், முதலெல்லாம் கூட மாத்தி. ஏன் இந்த கொலவெறி? இப்ப அடுத்து கொஞ்சம் எனக்கு கோளாறு ஆயிடுச்சு, அதனால. இல்ல, நான் சீரியஸா கேக்குறேன். கடவுள் ஒரு விஷயம் நமக்கு கொடுத்துருக்காங்க நம்ம உடம்புல. அத இப்போ நீங்க தாடி மீச வளரலாம், ஆப்ஷன் இருக்கு, பண்ணீங்க, சரி ஓகே. பட் கண்டினியூஸா நான் ஃபுல்லா பண்ணி என்ன அப்படியே மாத்த போறேன் அப்படிங்கிறது என்ன தேவை இருக்கு? அடுத்த ஒரு முகத்துல அடுத்த இது பண்ணுவோம் மேடம். அதுக்கான தேவை இல்ல. நான் இல்ல, எனக்கு தேவை இருக்கு. இது உங்க அம்மா என்ன சொல்றாங்க, உங்க மனைவி என்ன சொல்றாங்க? மனைவி அவங்க இதுல எல்லாம் உள்ள நுழைய மாட்டாங்க. ஆ. வீட்டுல எல்லாம் ஃபர்ஸ்ட் வேணான்னாங்க. நீங்க பிரிஞ்சிட்டீங்க, ஆமா. ஆனா டிபில இன்னும் பிரகா தான் இருக்காங்க, அது எப்பயுமே காதல் மனைவி madam. மனசுல இன்னும் பிரகா தான் இருக்காங்க. அப்போ எப்பவுமே. பிள்ளைங்களெல்லாம் மிஸ் பண்றீங்களா? ஐயோ, நிச்சயமா. ஓகே, குழந்தைங்க என்ன பேசுனாங்க? பேசுவாங்க, பாட்டெல்லாம் பாடுவாங்க, பாருங்கப்பா அப்படின்வாங்க. நீதான் விட்டுட்டு போயிட்டேல அப்படின்வாங்க. பொண்ணு கேக்குறாங்க பெரிய அப்படி? பொண்ணு, நீதான் விட்டுட்டு போயிட்டேல அப்படின்வா. அவங்க அழுவேன். வீடியோ கால்ல பார்த்து 2 பேரும் பேசி அழுதுக்கிறீங்களா? ரொம்ப கஷ்டம் அது. ஒரு நாளை கடக்கிறது ரொம்ப கஷ்டம். வேற ஏதாவது டிப்ரெஷனா கூட விட்டுருப்பேன் நான். இல்லைங்க, பிள்ளைங்களை டெய்லி தேடும், பார்க்கணும், மாறும், இந்த நிலையும் மாறும். எல்லாம் மாறும். சரியா தம்பி? எல்லாமே மாறிடும். 3 அவ்வளவுதான். பிள்ளைங்களை வளர்க்கறதுக்கு எதுவும் எந்த கொடுக்கல. இதுல இன்னைக்கு வரைக்கும் நான் ஒரு பால் பாயிட்டு போறேன். ஏன்னா எனக்கே பால் பாயிட்டு வாங்க காசு. என்னைய பார்க்கவே ஆள் இல்லை. எனவே இப்ப அம்மா அக்கா தான் பாக்குறாங்க. வேற ஏதாவது இப்ப நம்ம போகார்ட்ஸ்ல இதுல ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாலுமே வந்து ஸ்டார்டிங் இப்ப நான் ஒரு அம்மன் காலி இப்ப நான் அம்மன் வேஷம் திருப்பி போட ஆரம்பிச்சிட்டேன்னா எனக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு நான் 5,000 20,000 வாங்குவேன் ஒரு 3 மணி நேரம் ஆடுறதுக்கு. கரகாட்டம் அப்படினாலும் அதே ரேஞ்சு வாங்குவேன். ஒரு பறை டீம் அந்த மாதிரி எல்லாம் திருப்பி ஃபார்ம் ஆனேன். பட் என்னன்னா இது எல்லாம் நான் இப்ப எதை ஆரம்பிச்சாலுமே எனக்கு ஸ்டார்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு தேவைப்படுது. இப்போ படிக்கிறதுக்கே இப்போ எங்க வீட்டில் தான் பே பண்றாங்க, அதுவே ஸ்ட்ரகிள் தான். நானே போய் என் துணைவியார் கிட்ட தான் போய் ஹெல்ப் கேட்கலான்னு ஒரு ஐடியால இருக்கேன். என்னையும் சேர்த்து படிக்க வைமா அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன வயசுலயே 19 வயசுல காதலிச்சு கல்யாணம் பண்ணி வருஷம் ஒரு குழந்தை, 23 வயசுல 3 பிள்ளை, அப்புறம் ஒரு சண்டை, ஒரு புரிவு, பிள்ளைய வந்து நம்ம பாத்துக்க முடியல, பொண்டாட்டி தான் பாத்துக்க இல்ல, வேண்டியது. அதுதான் அதுவே actually பிரகாக்கு பெரிய நான் burden. நான் இதுல இப்ப பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி ஒண்ணுன்னா மாத்த போறேன்றீங்க. படிக்கிறேன்னு சொல்லிட்டு போனீங்க என்கிட்ட. படிச்சுட்டு தான் இருக்கேன். இப்ப ஜூலை இருக்கீங்க? 16 எனக்கு எக்ஸாம். என்ன ஜாயின் பண்ணீங்க கோர்ஸ்? பிஏ வோக்கல் தான் போட போறேன் நான் மியூசிக்கு. பட் வந்து ப்ரிப்பரேஷன் வந்து விஏஓக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா தாசில்தாரா போனா அதுல இருந்து 3 இயர்ஸ்ல கலெக்டருக்கு மாத்தி விட்டுருவாங்க. இல்ல தாசில்தாரா போனதுக்கு அப்புறம் யூபிஎஸ்சி எழுதுனா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கிறதுனால உள்ள போறதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் இதை மூவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த எக்ஸாமுக்கு இப்போ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் நான். ஆனா எனக்கு சென்னையில இருக்கணும்னு தான் ஆசை. சென்னையில நானும் இப்போ லாஸ்ட் மந்த் வந்து ஒரு ரூம் எடுத்து வீடு எடுத்து தங்கி பார்த்தேன். ஒரே நாள்ல காலி பண்ண சொல்லிட்டான். சரி, பிஜியில ஹாஸ்டல்ல போய் எடுத்து தங்கி பார்த்தேன். அந்த ஹாஸ்டல்ல இருக்க பசங்களுக்குலாம் எனக்கு கண்டா பயமா இருக்கான். சார் வந்து ஏதாவது வசியம் பண்ணிடுவாரு அப்படின்ட்டு அங்கேயே காலி பண்ணிட்டாங்க. போன சென்னை வேணாம்னு சொல்லிட்டு இப்போ நான் தேனி போயிட்டேன். இப்ப இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி பண்றதுக்குலாம் பணம் வேணுமே? அப்போ அதுல ஸ்பான்சர்ஸ் நீங்களும் பிரகாவும் பிரிஞ்சது சேர்ந்துட்டீங்களா? அப்போ இல்ல, சேர்றதுக்கு வாய்ப்புகளும் குறைவுதான். ஆனா 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்க இப்போ. இல்ல, குழந்தைகிட்ட பேசும்பொழுது அதுக்காக மட்டும் பேசிக்கிறீங்க, ஃபார்மாலிட்டிக்கு பேசிக்கிறீங்க. மற்றபடி அவங்களுமே ஏதாவது பண்ணி திருப்பி மேல போய் எப்படியாவது பொழைச்சுக்கோ அப்படின்ற அந்த ஒரு கைடன்ஸ் சொல்லுவாங்க. மற்றபடி வேற எதுவும் இல்லை. 2 பேரும் ஒரு ஃப்ரெண்ட்லி டாக் இருக்கு அப்போ இப்போ? சும்மா எப்பயாவது, ரெகுலரா இல்ல, எப்பயாவது பேசுவேன், அவ்வளவுதான். மற்றபடி இல்லை. குழந்தைங்க என்ன சொன்னாங்க? பிள்ளைங்க தான் பாவம். எனக்கு அது ஒண்ணுதான் கஷ்டம். எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டிப்ரெஷன் இருக்குன்னா அது ஒண்ணுதான். இப்போ பொண்ணுங்களே இப்போ ஸ்கூலுக்குலாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த தருணத்துல நான் இருந்திருக்கணும் இல்லையா, அதை பார்க்கணும்னு ஆசைப்படுவேன் நான். அந்த இதெல்லாம் மிஸ் பண்றேன் நான். அது கிடைக்கல நமக்கு. நான் ஃபீல் பண்ற ஒரே ஒரு விஷயம் இது ஒண்ணுதான். மற்றபடி அப்படியே திருப்பி மேல வந்துடுவேன். ஏதாவது பண்ணி பொழைச்ச கலைக்கு வந்து கலை இருக்கிற வரைக்கும் எப்படியாவது திருப்பி மேல கம்பேக் கொடுத்துருவேன் நான். இது ஒண்ணு மட்டும் ஸ்ட்ரகிளா இருக்கு. மற்றபடி ஓகே. ஏன்னா இப்போ நான் இந்த டிரான்ஸ்ஃபார்ம் மாறுறதே வந்து எதுக்காக அப்படின்னா எந்த ஒர்க்குக்குமே போக முடியல. என்னென்ன வேலையெல்லாம் செய்யலாம்னு நினைச்சு? எந்த வேலையா இருந்தாலும் நான் செய்வேன். என் நிலைமை அப்படி இருக்கு. ஒரு மேனேஜரா ஒர்க் பண்ணலாம் அந்த மாதிரி ஏதாவது போனாலுமே வந்து என்னால அவங்களுடைய வியாபாரமும் பாதிக்கப்படுது. வர்றவங்க தான் கலை செல்ஃபி எடுக்கணும் அப்படிங்கும்போது ஓனர் எப்படி ஜம்மு ஓடுற முதல் வெளியே அப்படின்றோம். சோ இப்போ மைண்ட் செட் எப்படி இருக்கு? இடையில
அட்டம்ப்ட்லாம் நிறைய பண்ணலாம் அப்படின்னு போயிட்டேன் நான். ஏன்னா அந்த அளவுக்கு டிப்ரெஷனு, நிறைய மன உளைச்சல், ப்ரெஷரு, எதுவுமே பண்ண முடியலையே என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்ம யாருக்கும் பாரமாக இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு தாட்டு. அம்மாவும் அம்மா அக்காவெல்லாம் என்னடா நம்மனால கஷ்டப்படுறாங்களே, நம்மனால இப்ப எந்த ஹெல்ப், ஏன்னா ஒரு காலத்துல லட்சாதிபதியா உருண்டுட்டேன் நான். நிறைய சம்பாரிச்சிங்க. பயங்கரம் நல்லாவே சூப்பரா இருந்தேன். வெளிநாடுகளுக்கெல்லாம் நல்லாவே ஆமா நல்லா சூப்பரா அதிகமா இருந்தேன். எத்தனை லட்சம் மாச வருமானம் வந்திருந்தது? மாசத்துல என்ன ஒரு 3-4 லட்ச ரூபா வரைக்கும் அவ்வளவுலாம் வந்தது. அதெல்லாம் எடுத்திருக்கேன். இப்போ இப்ப 30 ரூபாய்க்கு திண்டாடுறதா இருக்கு. பெரிய பிரச்சனையா இருக்கு. அக்கா என் அக்கா ஒரு 10 ரூபா கொடுக்கா அப்படின்னு. அப்படியே யோசிப்பான், அப்படியே எப்படி இருந்தாலும் எனக்கு பாரு 10 ரூபா கேட்கறான் என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டிப்ரெஷன் ஃபேஸ் என்னெல்லாம் இருந்தது, எப்படி கிராஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? மென்டலி எல்லாம் பயங்கர அஃபெக்டட் நான். என்னால என்ன பண்றதுன்னு டெய்லி அழுதுட்டே இருப்பேன் நான். ஏன்னா ஒரு பக்கம் ஃபேமிலி, ஒரு பக்கம் ஜாப், என்னோட பிசினஸ் எல்லாம் போச்சு, எதுவுமே இல்லை அப்படின்னு. ஏன்னா கார்ல தான் சுத்துவேன் நான். இன்னைக்கு எங்க போனாலும் பைக்ல, ட்ரெயின்ல, பஸ்ல, ட்ரெயின்லங்கிறது என்னோட வாழ்க்கையை தலையில புரட்டி போட்டுருச்சு இல்லையா. அப்ப அந்த இது இருக்கும்ல, ஒரு கார்ல முன்னாடி 2 காரு, பின்னாடி 2 கார்லாம் வச்சு சுத்துவேன் நான். ஒரு நாள் கூட தூங்க மாட்டேன். 8 மணி அங்க காலையில நான் தூங்குறது. இப்ப வரைக்கும் 8 o'clock ஆகும். நைட் ஃபுல்லா முழிச்சே இருப்பீங்க? முழிச்சு அப்படியே ஒரு ரூம்குள்ளேயே இங்கிட்டு வாக் பண்ணிட்டே இருக்கேன். ஐயோ அது தப்பு இல்ல, அது ரொம்ப மேடால இருக்கும். போய் அதுக்கு தனியா ட்ரீட்மெண்ட் போகணும் போல. ஏன் நைட்டு தூக்கம் வரது இல்லையா? தூக்கம் வர மாட்டேங்குது. அடுத்து என்னடா பண்ண போறோம்னு யோசிக்கும் போது அந்த தாட்டே தூங்கிடலான்னு தான் நினைச்சு கண்ணம் போடுவேன். எப்படியோ சிந்தனை அங்க ஓட ஆரம்பிச்சிடும். அது அப்படியே தூங்க விடாம பண்ணிடுறேன். அப்படியே விடிய அப்புறம் காலையிலயாவது தூங்குவீங்களா? பகல்ல தூங்குவேன் கொஞ்ச நேரம். பகல்ல தூங்கினா நைட் தூக்கம் வராதுல்ல திருப்பி? பகல்னாலும் கொஞ்ச நேரம் தான் தூங்குவேன் நான். அதான் பயங்கரமான ஒரு டிப்ரெஷன். ரெண்டாவது இந்த மக்கள் இவங்க பண்ற அட்டுலி வேற பெருவட்டுலியுமா அகோரி கலையரசன், அதான் அதை விட தாக்கமா இருக்கும். ஒரு ஹோட்டல்ல கூட இன்னைக்கு வரைக்கும் நம்ம நீ உட்காந்து நிம்மதியா சாப்பிட முடியல. அதனால அப்படி மாஸ்க் எப்பயுமே மாஸ்க் போட்டு அப்படியே இருக்கிறது. இந்த வாழ்க்கை மாறணும்ல. மாத்தி தயவு செஞ்சு மக்களே கலையரசனா வாழ விட்டுருங்க. அவரு கலையரசனா. கமெண்ட்ஸ்லயே இப்ப நிறைய பேர் அப்படிதான் போறாங்க, ஏன் அந்த ஆளு திருந்தி வாழணும்னு நினைக்கிறேன், ஏன் அப்படி அந்த பையனை போட்டு இப்படி ஆவிய வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. மக்கள் எதிர்பார்க்கறதும் இதேதான். கலை கம்பேக் கொடுத்து நாட்டுப்புற கலையில வந்தாருன்னா நாங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான். சோ எனக்கு என்னன்னா அப்படின்னா, இப்போ ஓகே அந்த ஒரு ஃபேம் இருக்கு, அந்த ஃபேமை நாட்டுப்புற கலையில மக்களுக்காக திருப்பி கலைத்துறையில நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கறத அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன் நான். ஸோ அதனாலதான் வேற டிகிரி படிக்கிறதுக்கு பதிலா பிஏ மியூசிக் வாக்கல்லே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டேன். கலைஞரா நாட்டுப்புற கலையை வெளிநாட்டுல போய் கெரியரை பிசினஸாவும் மாத்தி அழகா கன்சிஸ்டன்ஸா கொண்டு போகாம அது பிரேக் டவுன் ஆகும்போது நாங்க இன்கம் எங்களுக்கு நிறைய வந்தப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா, பிசினஸும் பண்ண ஆரம்பிச்சேன். நான் கறிக்கடை, ஹோட்டல்ஸ் எல்லாம் கோயம்புத்தூர்ல வச்சு ரன் பண்ணேன். கொரோனா மூடி விட்டுருச்சு. அகோரி கலைன்னு பேர் எடுத்ததுனால நீங்க பில்லி சூனியம் பண்ணிருவீங்க, செய்வன பண்ணிருவீங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் வீடு கொடுக்கலையா? வீடே கிடைக்க மாட்டேங்குது. மக்கள் கிட்ட இருக்கிற அந்த ஒரு நெகட்டிவ் தாட்டை நான் மாத்தணும். நான் கலை சூனியம் பண்ணிடுவாரு, ஏன்னா எனக்கு ஏன் வீடு தர மாட்டாங்க அப்படின்னா, ஒருவேளை அந்த வீட்டு ஓனரை வசியம் பண்ணி பத்திரத்துல சைன் வாங்கி சொத்தை என் பேருக்கு மாத்திருவேன்னு பயப்படுறாங்க. அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்ப்பா, தயவு செஞ்சு பொழைக்க விடுங்கடா. எப்படி பாக்குறாங்க உங்களை மக்கள்? அப்போ இன்னும் அகோரியா தான் பாக்குறாங்க. அந்த அகோரின்றதை தாண்டி உங்களை பயமா பாக்குறாங்களா? பயப்படுறாங்க மேடம், பயப்படுறாங்க. என்ன செஞ்சிருவீங்கன்னு பயப்படுறாங்க. அசிங்கம் பண்ணிடுவேன், இல்ல சூனியம் பண்ணிடுவேன் அப்படின்னு பயப்படுவோம். ஒரு அகோரியான கலையரசன் உட்கார்ந்து தனி மனிதன், அந்த மனிதனுக்கு எந்த ஒரு சக்தியும் கிடையாது. அப்படி இன்னொருத்தர் வாழ்க்கையை கெடுக்கிற அளவுக்கோ மாத்துற அளவுக்கோ இந்த செய்வன பண்றேன், பில்லி சூனியம் பண்றேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னா அது ஏமாத்து, அது போய் கண்டிப்பா முடியாது. எந்த ஒரு தனி மனுஷனுக்கும் அப்படி ஒரு பெரிய பவர் எல்லாம் கிடையாது. விரைவில் அதை நம்ம கொஞ்ச நாள்ல ரிவீல் பண்ணிடலாம் மேடம். செமையா பண்ணிடலாம். இப்ப அதெல்லாம் உணர்ந்து அந்த வாழ்க்கைக்குள்ள போயிட்டு அது இல்ல வாழ்க்கை அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துருக்காரு கலை. இனிமேல் தான் கம்பேக் கலை கண்டிப்பா கொடுப்பேன் நான். அது நல்லா இருக்கும். நான் அகோரி பிணத்தை சாப்பிடுவேன், பிணங்கள்ல மேல டான்ஸ் ஆடுவேன் அப்படின்னு நீங்களே உங்களை நம்பினது அது ஒரு மாயை அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த டைம் ஏதோ ஒரு பீரியட் நீங்க அப்படி நடந்துக்கிட்டீங்க. இல்லன்னா இப்ப அதை விட்டு நான் வெளியே வந்திருக்கவே முடியாது. இல்லன்னா அந்த ஹேரின் எடுத்திருக்க மாட்டேன். அது உண்மை இல்ல. ஆனா அதுல நான் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அகோரி கலையரசன் அவ்வளவுதான் டெத்து. இப்ப திருப்பி நாட்டுப்புற கலைக்கு உயிர் கொடுக்க வரார் கலையரசன். மக்களுமே எதிர்பார்க்கறது, தயவு செஞ்சு நாட்டுப்புற கலைஞரா வாங்க, உங்க ஏன்னா உங்க திறமைகள் அப்படியே விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இதாயிடுச்சு, என்னடா என்னெல்லாம் எவ்வளவு பண்ணுவேன் நான், எல்லாட்டும் எனக்கு தெரியாத டேலண்டே இல்லை. அப்படியே பேச்செல்லாம் பட்டிமன்றத்துல ஏறி பேசினேன்னா அப்படியே ஆன் ஸ்பாட்ல அப்படியே பிரிச்சு விட்டுருவேன். சின்ன வயசுலயே புகழும் பணமும் அதிகமா வந்தாலும் அதை கேரி பண்றதுக்கான மெச்சூரிட்டியும் சேர்ந்தே இருக்கணும். அதை கேரி பண்ண தெரியல அப்படின்னா திருப்பி ஃபுல்லா பிரேக் டவுன் ஆயிடும் வாழ்க்கை இல்ல. கண்டிப்பா அந்த திருப்பி இப்ப மூவ் பண்ண ஆரம்பிக்கிறது திருப்பி. அப்படி பார்த்தா இந்த ஆண்டுக்கெல்லாம்
பத்ம விபூஷன் வாங்கியிருக்க வேண்டியது நான் ஜனாதிபதி கையில. இந்த அகோரியா போனனாலதான் போச்சு, எல்லாம் போச்சு, இருந்ததெல்லாம் இல்லைன்னா நான் பண்ண நாட்டுப்புற கலை இதுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இப்ப எனக்கு தான் கொடுத்திருப்பாங்க கலைத்துறையில. இப்ப மக்கள்லாம் உங்களை பார்த்து பயந்தாங்க, பட் உள்ளுக்குள்ள உங்களுக்கு ஐயோ நம்மளே ஜுஜுபி நம்மளை பார்த்து பயப்படுறாங்களா அப்படி எதுவும் நினைச்சீங்களா? ஐயோ மொத்தமாக எல்லாம் சும்மாவே டம்பிள்பானுங்க. இல்ல அப்படிலாம் இல்ல, நம்மளால முடிஞ்சதை பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ரொம்ப பெரிய நான் சில வேர்ட்ஸ் எல்லாம் நான் கொஞ்சம் அதிகமாவே யூஸ் பண்ணிருப்பேன். நான் கொஞ்சம் வாயை கம்மி பண்ணிருக்கலாமோ அப்படின்ற ஃபீல் அப்புறமே அவசரப்பட்டுட்டோம் மேடா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஓகே நான் அதுல இருந்து. ஆனா உண்மையாலுமே இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். மென்டலி அஃபெக்ட் ஆகி எப்படியாவது இதுல இருந்து வெளியே வந்துடும்டா அப்படின்னு. பட் மக்கள் வந்து என்னை நீங்க அந்த மாதிரி டிஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கிறது அது ஒரு தவறான ஒண்ணுதான். ரொம்ப சாதுவான ஆளு நானு, சாஃப்டான கேரக்டர் நானு, ரத்த கொதிப்புலாம் அடங்கிருச்சு. ஸோ நார்மலா தான் என் கூட பழகுறவங்களுக்கு தான் தெரியும் அது. இது மீடியால வந்து இவங்க இப்படி வந்து போர்ட்ரைட் பண்ணிட்டானுங்க. எக்ஸாக்ட்லி. நீங்க கேமராக்கு முன்னாடி பாக்குறது எல்லாருமே கேமராக்கு பின்னாடி கிடையாது அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணம் தான் கலை. உண்மைதான் உண்மைதான் உண்மைதான். ஆஸ் அ ஜேர்னலிஸ்ட் நான் கேமராக்கு முன்னாடியும் கலையை நிறைய பார்த்திருக்கேன், கேமராக்கு பின்னாடி அவர் எப்படி பேசுவாரு என்ன பண்ணுவாருன்றதையும் பார்த்திருக்கேன். அவங்க அம்மா, அவங்க அக்கா, அவருடைய மனைவி பிரகா, இவங்க எல்லார்கிட்டயுமே நான் பேசியிருக்கேன். தெரிஞ்சதை வச்சு சொல்றேன். கேமராக்கு முன்னாடி இருக்கிற கலை ஒண்ணு, கேமராக்கு பின்னாடி இருக்கிற கலை வேற. மீடியானாலே அதான். ஆமா, அதனாலதான் என்னால அகோரியா அக்செப்ட் பண்ண முடியாது. அப்பவே இது கலை இல்ல அப்படின்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சது. பட் இப்ப அவரே அக்செப்ட் பண்ணிட்டு வந்து கேமரா முன்னாடி சொல்லிருக்காரு. அது கலை இல்ல, அது அகோரி. அதனாலதான் அக்செப்ட் பண்ண முடியல. இப்ப கலை அப்படிங்கறதுனால அக்செப்ட் பண்றேன். கலையில இன்னும் நிறைய சாதனை பண்ணணும், நிறைய சம்பாதிக்கணும். சோ குழந்தைங்களோட சேர்ந்து வாழணும். ஆல் தி வெரி பெஸ்ட். நிறைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு கலை. பிரைட்டா சில் ஆர்எம்கேவி வெட்டிங் சில்க்ஸ் அன்றும் என்றென்றும். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Groundnut Oil. மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை.